ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முகமது பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு கொண்டு வந்திருக்கிறோம். தால் கோஷ். தால் கோஷ் வந்து இது வந்து நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா சில கல்யாணத்துலேயே வந்து இந்த தால் கோஷ் வந்து வைப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். என்ன சொல்கிறது, இந்த பகாரியா ரைஸுக்கு, அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸு, எல்லா விஷயத்துக்கும் வந்து ரொட்டி, பரோட்டா, நான்னு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு இந்த தால் கோஷு. இது செய்கிறவ வந்து ரொம்ப ஒரு நல்லா இது வந்து தால் கோஷ் வந்து இது நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் செய்ய முடியும். புதுசாக வந்து யாருனா செய்கிறாங்கன்னா கொஞ்சம் சொதப்புற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த தால் கோஷை வந்து நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக. ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான டிஷ்ஷு, அந்த அளவுக்கு ஒரு டெலிஷியஸான டிஷ்ஷு இது. இது வந்து பெரியவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து ஒரு ரிலேஷன் வந்துட்டாங்க திடீர்னு, அப்போது இந்த தால் கோஷ் வந்து நம்ம செஞ்சு சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மட்டன்னு இப்போ நம்ம செய்கிற போகிற வந்து வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யணும். இப்போ வந்து ஒரு 200 துவரம் பருப்பு, இது வந்து நம்ம ஒரு குக்கரில் வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு மைசூர் பருப்பு வந்து ஒரு 200, ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுட்டு, அடுத்தது நம்ம போடுறது வந்து சீரகம் 2 ஸ்பூன் சீரகம் போடுங்க, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கு பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி. அடுத்தது அது மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த தால் வந்து இந்த அளவுக்கு இந்த பதத்தில் வரணும். பாருங்கள் எப்படி நல்லா லிக்விடு பேஸ்ட் மாதிரி வந்துச்சு. அடுத்தது நம்ம வந்து மட்டன் ப்ராசஸை பார்க்கலாம். மட்டனுக்கு தேவையானது அது வந்து ஆயில் வந்து 200 ஆயில் போட்டு கொஞ்சம் சூடானவுடனே நம்ம அதுக்கு ஒரு சீரகம் 3 ஸ்பூனு சீரகம் போட்டுடுங்க. அது நல்லா பொரிக்கட்டும். பொரித்த பிறகு நம்ம வந்து அதில் ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய் போட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுடுங்க. பட்டை போட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுட்டு, இது வந்து 3/4 கிலோ வெங்காயம். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து 1.5 கிலோ ஒரே கிரேவி. இது மட்டன் கிரேவி வந்து 1.5 கிலோ. இந்த தால் கோஷ் சொல்கிறவையா, அது வந்து மட்டன் மட்டும் வந்து 1.5 கிலோ மட்டன் இது. அதனால் வந்து 3/4 கிலோ வெங்காயம். இது வெங்காயம் போட்டுட்டு அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தது இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சும்மா லைட்டாக ஒரு அந்த உடனே மட்டன் வந்து நம்ம மட்டன் போட்டுடலாம். இது வந்து மட்டன் வந்து நல்லா 3/4 கிலோ மட்டன்னு. இது வந்து ஒரு 15 பேர், ஒரு 10லேருந்து 15 பேர் வரைக்கும் இந்த தால் கோஷ் வந்து சாப்பிட்லாம். இந்த 1.5 கிலோ மட்டன் கிரேவி ஒரு விருந்து வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு 2.5 ஸ்பூன் வந்து நல்லா பெரிய ஸ்பூனு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி, ஏன்னா நம்ம மூட போகிறது தான். இது வந்து 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3, ஒரு மல்லி, புதினா வந்து ஒரு கைப்பிடி, ரெண்டுமே ஒரு கைப்பிடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்தது வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் தான், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டுட்டு, அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்ச மட்டன் மசாலா அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து 200 தயிர், நம்ம அந்த மைசூர் பருப்பு கொஞ்சம் வந்து மிச்சம் வச்சுருந்தோம், அந்த மைசூர் பருப்பு தான் இப்போ போட்டது. அது இப்போ போட்டுட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து குக்கர் பத்தாது, ஏன்னா இப்போ அந்த தால் மிக்ஸ் பண்ண ஒரு பாத்திரம் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக மாற்றிங்க.
பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கன்னா இது வந்து தேங்காய் பேஸ்ட்டு. இது வந்து அரை மூடி தேங்காய் பேஸ்ட்டு. அரை மூடி தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நம்ம பாயில் பண்ண தால் இது பாருங்கள். பாத்திரம் நம்மளும் மாற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். பெரிய பாத்திரம் இருக்குது. ஏன்னா அதே பாத்திரத்தில் போட்டிங்கன்னா இடம் பத்தாது. அதனால் பெரிய பாத்திரம் போட்டுட்டு இந்த தால், அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அந்த சிக்கனுடைய மட்டன் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த தால் கோஷ் அந்த வாசனை செம்மையாக வருது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.